ஹாய் எவ்ரிவன். இன்னைக்கு நாங்கள் பாலக்காடு ஃபோர்ட்டுக்கு வந்திருக்கோம். ஆக்சுவலாக நான் உள்ளே வர்றத வீடியோ எடுக்க மறந்துட்டேன். பட் பரவாயில்ல, நாங்கள் இப்போ உள்ளே இருக்கோம். உள்ளே என்னெல்லாம் இருக்குது, எப்படி இருக்குது அந்த ஃபோர்ட் அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த வீடியோவில். நாங்கள் உள்ளே என்ட்ரு ஆனோம்னா இருக்கிற ஏரியா தான் இது. ஸோ மதில்சுவர் மேலுமே ஏறுறதுக்கு இங்கே வழி வச்சுருக்காங்க. அங்கே போயிட்டு வியூ எப்படி இருக்குது, உள்ளே என்னெல்லாம் இருக்குது அப்படியே நாங்கள் மதில்சுவர்லேயே அப்படியே நடக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ பார்க்கலாம். பாலக்காடு ஃபோர்ட் இது. பாலக்காடு என்ற ஆனோனையே இருக்குது. பெரிய ஃபோர்ட். கீழே அந்த சைடாக தான் வந்தோம். ஃபர்ஸ்ட் டைம் கேரளா வந்திருக்கேன். சும்மா ஒன் டே ட்ரிப். ஃபோர்ட் வெளியில் அகலி இருக்குது. ஒரு பெரிய இடம் இது. பாப்போ சிரி சிரி, அம்மா இங்கே இருக்கு பாரு. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. அந்த தண்ணிக்குள்ளே ஆக்சுவலாக நிறைய ஆமைங்க இருக்குது. நாங்கள் என்ட்ரன்ஸ் வரப்போ பார்த்தோம், நிறைய ஆமை இருந்துச்சு அழகழகாக. அதுலேயே ஏறினீங்க. கீழே நடுங்க, கீழே நடுங்க. திருப்பி அந்த சைடு தான் போகணும். ஓ, எல்லோரும் இப்படி வராங்க, நம்ம ஆப்போசிட்டில் போகுமா? அப்பா கை பிடிச்சிட்டு அப்படியே நடந்து வா. அவனுக்கு வெளியில் அந்த தண்ணியை பார்க்கணும். அப்படி பப்பியா என்ன இருக்கு அங்க? என்ன இருக்கு பப்பு? இன்னும் இருக்கா? என்ன இருக்கு? பூ தெரியுது. எங்க இருக்கு பூ? ஆக்சுவலாக யானையா ஒரு மிலிட்ரி பேஸாக காலத்தில் பயன்பட்டுருக்கு. இப்போ உள்ள ஒரு மியூசியம் ஆஃப் ஆர்கியாலஜி வேறு இருக்குன்னு நான் படித்தேன். பட் நாங்கள் அதை பார்க்கல. வெளியில் என்ட்ரன்ஸ்லேயே ஒரு ஹனுமன் கோயிலுமே வச்சுருக்காங்க. நல்லாவே மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. அது மூலையிலையும் இப்படி ஒரு ரவுண்டாக செக்யூரிட்டி அங்கே இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஏரியா இருக்கு மேலே. ஆக்சுவலாக அந்த வழியாக தான் நாங்கள் வந்தோம். இல்லை, அதுதான் வாசல். அந்த பிரிட்ஜ் இருக்கு இல்லையா, அதுதான் வாசல். கொஞ்சம் தூரம் தான் நடக்கிறது. தூக்குங்கிறது. கீழே பார்த்து பொறுமையாக நடக்கணும். இப்போ எவ்வளோ பெரிய முருங்கை மரம். இது மட்டும்தான் அந்த காலத்து இது மாதிரி இருக்கு.
அது அந்த காலத்து பில்டிங் தான். ஆனால் இந்த அரசர் காலத்து இது இல்லை, இந்த இது மட்டும்தான் அந்த ஃபுல்லாக தூணில் பண்ணியிருக்காங்க பாரு. இது மட்டும்தான் கல்லில் பண்ணியிருக்கிறது, மற்றது எல்லாமே செங்கல் தான். நடக்க மாட்டார் மைனர், கீழே விடுமா அவனை. சரியா வரக்கு ஏன் அவங்கள எடுக்கக்கூடாதா? பிக்னிக் வரலாம் நல்லா, பிக்னிக் வரலாம் நல்லா. அவனா இறங்கி அப்படியே கீழே இறக்கி விட்டுங்க. வா இங்க போய் அவன் எங்கேயோ போயிட்டாங்கல்ல, ஓடி போயிடுவா. பொறுமையா போமா, தயவு செஞ்சு பொறுமையா போ, விழுந்து வேணும்னே ஓடுற பாரு. அம்மா ஏமாத்திடுவோம். நடந்து வீடியோ மட்டும் கையில் எடுத்துட்டு எதுவும் கிடையாது, வீடியோ எடுத்து வந்துடுவோம். நடந்து டயர்ட் ஆகிட்டு போ. எனக்கு பெஞ்சில் உட்கார போறியா? மா நிமிஷம் உட்காரு. அங்கே இருக்க பெஞ்சு இல்லை, அங்கே போய் உட்காருவா. இருக்குமா பெஞ்ச்? வித்தியாசமாக இருக்குல்ல, இலையே பூ மாதிரி. இலை தான் அது, இலை தான் ரோஸ் கலரில் ஆகிருக்கு. பூ என்ன? சரி உட்காருங்க. பப்பு தான் நடந்து டயர்டா. இந்த தங்க பண்ணிக்கிறீங்க, நீ வாங்கி கொடி. தாத்தா தாத்தாங்க தாத்தா நீ கொடுக்க தெரியாதோ? நீ குடிச்சிட்டியா? போதுமா? குடிச்சுக்கோ. நீ எப்படி அறிவு உனக்கு கொடுக்க சொல்லாமல? அம்மாக்கு அம்மாக்கு தண்ணி கொடு. அம்மாக்கு பாரு கொடுத்து ஏமாத்துற பாரு நீ. அம்மா குடி. அம்மா பாவம் தானே. ஏ போதுடா, குடிச்சிட்டே இருப்பாங்க பக்கம் மாதிரி. போதும் போதும் போதும். நாங்கள் ஃபுல்லாக சுற்றிட்டு திருப்பி ஸ்டார்டிங் இடத்துக்கே வந்துட்டோம். நல்லா இருக்கு இடம், அந்த கிளைமேட்டுமே நல்லா இருக்கிறதுனால சூப்பராக இருக்குது. பிக்னிக் வரலாம், ஒரு சின்ன கெட்டவே மாதிரி, ரொம்ப ரிலாக்ஸிங்காக நேச்சரோட சூப்பராக இருக்குது. என்ட்ரன்ஸை தான் காட்டலை, அட்லீஸ்ட் எண்டிங் யாரை காட்டும். வந்த வழியில் தான் போகிறோம், அதனால் பார்த்துக்கலாம் நீங்கள். வெளிப்புறமே ரொம்ப பெருசு. வண்டி நேராக போகாது, அவனுக்கு அது தெரியாதுல்ல, பார்த்ததில்ல. ஆ
உள்ளே வர்றது பெரிய வழி. இந்த இடத்துல இப்போ கோயில் வச்சுருக்குறாங்க சின்னதாக என்ட்ரன்ஸில். இன்னமும் வெளியில் வரல. அந்த என்ட்ரன்ஸ்லேருந்து எவ்வளோ தூரம் வெளியில் நடுவில் ஒரு கோயில் இருக்குது. இன்னமும் போய் வெளியிலேயே எவ்வளோ பெரிய மதில் சுவர் இருக்குது பாருங்க. எவ்வளோ பெரிய இடம். இன்னும் அங்கே போய் ரைட் எடுத்தால் தான் அந்த பிரிட்ஜ் வரும். உள்ளே இவ்வளோ தூரம் வந்து தான் உள்ளே போகிற வழியே இருக்குது என்ட்ரன்ஸு. ஸோ ஸ்டார்டிங்கில் உள்ளே வரதை காட்டாததுனால இப்போ நான் வெளியில் போகிறத காட்டுறேன். அவனை நடக்க வச்சு கூட்டிகிட்டு வரது எவ்வளோ பெரிய வேலையாக இருக்கு தெரியுமா? பாய் சொல்லி வியூவர்ஸுக்கு இருக்காங்கப்பா. ஸோ இதுதான் என்ட்ரன்ஸ். இந்த பிரிட்ஜில் ஆரம்பித்து இவ்வளோ தூரம் உள்ளே போய் தான் அங்கே உள்ளே போக வேண்டியதாக இருக்குது. வெளியில் ஃபுல்லாக அகலி இருக்குது. சுற்றிலும் இதுதான் அந்த அகலி. அதுக்கு வெளியில் கார்டன் அமைப்பில் வச்சுருக்கோம். வெளியிலேருந்து பார்க்குறது கூட ஒவ்வொரு மூலையிலையுமே, மூலைன்னு கூட இல்லை, ஒவ்வொரு சைட்லேயுமே ரெண்டு இந்த ரவுண்டு மாதிரியான மதில் சுவர் இருக்குது. என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. அவ்வளோதான், கோட்டை முடிஞ்சிச்சு. இதுதான் பாலக்காடு கோட்டை. ரொம்பவே அழகாக இருந்தது. வரலாம்.